முருகன் மாநாடு பழனியில் 2 தினங்கள் சிறப்புடன் நடைபெற்று இன்று மிகப்பெரிய பக்தி உணர்வை, பக்தி எழுச்சியை தமிழகம் பெற்றிருக்கிறது. இப்படி ஒரு மாநாடு இதுவரை வரலாற்றில் நிகழ்த்தவில்லை. குறிப்பாக தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகப் பணிகளை மட்டுமே கவனிக்கும். அது இம்முறை அத்தோடு இணைந்து சமயத்துறைக்கும் தன் பங்களிப்பை ஆற்றியிருப்பது வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் உரியது. இதற்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களின் தலைமையில் அறநிலையத்துறையும் அனைத்து சன்னிதானங்களும் அருளாளர்களும் சமயத்துறை அறிஞர்களும் இணைந்து ஏறத்தாழ ஓராண்டிற்கு மேல் திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட மாநாடு பல சமயத்துறையினுடைய நிபுணத்துவம் வாய்ந்த சமய வளர்ச்சிக்கு பாடுபட்ட சமய தமிழுக்கு அர்ப்பணித்த அறிஞர் பெருமக்களுக்கு தக்க தருணத்தில் விருது வழங்கியதற்கு நன்றிகளை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைச்சர் சேகர் அவர்களுக்கு ஆன்மீக செம்மன் அப்படிங்கிற பெயரை கொடுத்துருக்கீங்க. என்ன ரியாக்ட் பண்ணாரு? என்னங்கய்யா? என்ன மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்களா? அமைச்சர் மகிழ்ச்சியா வெளிப்படுத்தினாங்களா? இது மேடையில் இருந்து மட்டுமல்ல, அரங்கம் நிறைந்திருக்கிற அனைத்து பெருமக்களும் அவரது அறப்பணியை, ஆன்மீக பணியை பாராட்டி நாங்களே வழங்கிய ஆன்மீக செம்மல். அனைத்து ஆதீனங்களும், நீதி அரசர்களும், தமிழ் அறிஞர்களும், விருதாளர்களும், அரங்கம் நிறைந்து வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிற பல்துறை சான்றோர்களும் இப்படி ஒரு மாநாட்டை நடத்தியதற்கும் அறநிலைத்துறை பணிகளில் அவரது நிர்வாகத்திற்குமாக அனைவருமே இந்த ஆன்மீக செம்மல் என்று அவரை பாராட்டுகிறோம். இங்கே ஒரு 26 பேர் வந்திருக்கோம். மலேசியாலேருந்து வந்திருக்கோம். மலேசியா முருகபக்தியிலேருந்து இந்த முருகபக்தி மாநாடுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எங்களை ஏர்போர்ட்லேருந்து கூட்டி எங்களை கொண்ட ஹோட்டலில் சேர்க்குற வரைக்கும் எங்களுக்கு நிறைய வேறு கோயிலுக்கு தரிசனம் நல்லா கொடுத்தாங்க. இங்கே சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 2 நாள் அலுப்பு தெரியாமல் இந்த கொட்டகை செஞ்சவங்க, ஏர்கான் செஞ்சவங்க ரொம்ப நன்றி. கேட்குற போதெல்லாம் தண்ணி கொடுத்தாங்க, அதுவும் ரொம்ப நன்றி. நிறைய ஸ்பீச் நடந்துச்சு, நிறைய டான்ஸ், ட்ராமா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.